நாம பணக்கார தந்தை ஏழை தந்தை புத்தகத்துல இருந்து ஒரு ரொம்பவே முக்கியமான பாடத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது பணக்காரங்க பணத்தை சம்பாதிக்கிறதுல உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்களே, அது எப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். இந்த ஒரு கேள்வி இதுதாங்க எல்லாத்தையும் மாத்திர ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் ஒரு கம்பெனி ஏணில ஏறி மேல போகணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த ஏணியே நம்ம சொந்தமாக்கிக்கிட்டா எப்படி இருக்கும்? இந்த கேள்விதான் பணக்காரங்களோட சிந்தனைய சாதாரண மக்கள்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுது. நம்ம நூலாசிரியருக்கு 2 அப்பாக்கள் இருந்தாங்க. ஒருத்தர் அவரோட சொந்த அப்பா, நல்லா படிச்சவர். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சு படிப்படியா முன்னேறன்னு சொன்னாரு. இன்னொருத்தர் அவரோட பணக்கார அப்பா. அவரோ ஏன் அந்த கம்பெனியை நீ சொந்தமாக்க கூடாதுன்னு கேட்டாரு. பாத்தீங்கன்னா இந்த 2 சிந்தனைகளும் செல்வம் சேர்க்கறக்கான 2 வெவ்வேறு உலகத்தை காட்டுது. சரி, இப்ப நாம பலரும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு வருவோம். எவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ப்ரமோஷன் வாங்கினாலும் ஏன் நம்மளால உண்மையா பணக்காரங்க ஆக முடியறதில்ல? நம்ம நூலாசிரியரே இதை நேரடியா அனுபவிச்சிருக்காரு. அவரு ஜெராக்ஸ் கம்பெனில வேலை செஞ்சப்போ விற்க விற்க அவரோட வருமானம் ஏறிட்டே போச்சு. ஆனா சம்பளச்சீட்டை பார்க்கும்போதுதான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா சம்பளம் ஏற ஏற வரியும் ராக்கெட் வேகத்துல ஏறிடுச்சு. சரியா அந்த நேரத்துல தான் அவரோட பணக்கார அப்பா ஒரு கேள்வி கேட்டாரு. அது அப்படியே மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நீ யாருக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற? உண்மையில உன் உழைப்பால யாரு பணக்காரன் ஆகிறா? இந்த கேள்வி அவர் அதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சு. இந்த படத்தை பாருங்க. இதுதான் எலிபொறின்னு சொல்லுவாங்க. சம்பளம் உள்ள வருது, ஆனா அது நம்ம சொத்து கணக்குக்கு போகாம நேரா செலவுகள் வரிகள்னு வெளியே போயிடுது. இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம். மாசம் மாசம் இதே கதை தான். அப்போ இந்த பொறியிலிருந்து வெளியே வர அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஒரு சின்ன மனமாற்றம் தான். வேலையை விடல, ஆனா வேலையிலிருந்து வர்ற பணத்தை நுகர்வுப் பொருட்களுக்கு செலவு பண்ணாம சொத்துக்கள்ல முதலீடு செய்ய ஆரம்பிச்சாரு. இதுதான் உன் சொந்த வேலையை கவனிங்கிறதுக்கான அர்த்தம். சரி, அந்த ஊழியர் பொறியிலிருந்து தப்பிக்க நமக்கு என்ன தேவை? அதுக்கு தேவையான ஒரு சூப்பர் பவர் தான் நிதி நுண்ணறிவு, அதாவது ஃபைனான்ஷியல் ஐக்யூ. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நிதி நுண்ணறிவுன்னா சும்மா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு 4 முக்கியமான திறமைகளோட கலவை. சொல்லப்போனா இந்த 4 விஷயத்த கத்துக்கிட்டா நீங்க பணத்தை உருவாக்குற சூத்திரத்தையே கத்துக்கிட்ட மாதிரி தான். இந்த ஸ்லைட் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏன்னா அந்த 4 தூண்களும் இங்க இருக்கு. 1 கணக்கியல், அதாவது நம்பர்ஸோட மொழிய புரிஞ்சுக்கிறது. 2 முதலீடு, பணத்தை வச்சே பணத்தை சம்பாதிக்கிற கலை. 3 சந்தைய புரிஞ்சுக்கிறது, அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை கேம். 4வது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சட்டம். கார்ப்பரேஷனை வச்சு எப்படி டாக்ஸ்ல மிச்சப்படுத்தலாம், சட்ட பாதுகாப்பு பெறலான்னு தெரிஞ்சுக்கிறது. பணக்காரங்க பயன்படுத்துற ஒரு பெரிய சட்டப்பூர்வ ரகசியம் இதுதாங்க. ஒரு ஊழியர் முதல்ல சம்பாதிக்கிறாரு, உடனே அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாரு, அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை செலவு பண்றாரு. ஆனா ஒரு நிறுவனத்தோட உரிமையாளர் முதல்ல சம்பாதிக்கிறாரு, நிறுவனத்தின் பேர்ல எல்லா செலவையும் பண்றாரு, கடைசியா மிச்சம் இருக்கிற லாபத்துக்கு மட்டும்தான் வரி கட்டுறாரு. பாத்தீங்களா வித்தியாசத்தை? இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். இவ்ளோ நேரம் தியரி பேசினது போதும். இப்ப இந்த அறிவை வச்சு எப்படி ஒண்ணுமே இல்லாம பணத்தை உருவாக்குனாங்கன்னு ஒரு நிஜ கதையை பாப்போம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கதை நடக்கிற இடம் அமெரிக்கால இருக்கிற அரிசோனா. வருஷம் 1990கள். பொருளாதாரம் பயங்கரமா அடி வாங்கி இருந்துச்சு. மக்களெல்லாம் அவங்க சொத்தை அடி மாட்டு விலைக்கு வித்துட்டு இருந்தாங்க. பணக்கார அப்பா சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளதான் ஒரு பெரிய வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கும். அதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். இங்கேதான் அசலைன ஆட்டமே ஆரம்பிக்குது. $75,000 மதிப்புள்ள ஒரு வீடு வெறும் $20,000 விற்பனைக்கு வருது. ஆனா நம்ம ஆச்சர்கிட்ட இந்த பணம் இல்ல. உடனே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட $2,000 அட்வான்ஸ்க்காக கடன் வாங்குறாரு. அடுத்த நிமிஷமே அந்த வீட்டை $60,000 முன்பணமே இல்லாம வாங்கிக்கலான்னு ஒரு விளம்பரம் கொடுக்கறாரு. என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் கூட்டம் அலை மோதுச்சு. சில நிமிஷங்கள்லயே வீடு வித்துடுச்சு. இந்த ஒரே டீல்ல என்னாச்சு தெரியுமா? $20,000 வாங்கினத $60,000 வித்தாச்சு. அதாவது $40,000. இது அவர் மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இல்ல, அவரோட நிதி அறிவால வெறும் 5 மணி நேரத்துல உருவாக்குன பணம். ஆனா இந்த டீலோவோட புத்திசாலித்தனமான விஷயம் இதுதான். அந்த $40,000 லாபம் கையில காசா வரல. அதுக்கு பதிலா அந்த வீட்டை வாங்கினவர்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய ஒரு கடன் பத்திரமா இவரோட சொத்து கணக்குல வந்து சேர்ந்துடுச்சு. இதுக்கு வட்டி மூலமா அவருக்கு ஒவ்வொரு மாசமும் செயலற்ற வருமானம் வர ஆரம்பிச்சது. அதாவது பணம் அவருக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இது ஏதோ ஒரு தடவை நடந்த மேஜிக் இல்ல. இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி சின்ன சின்னதா 6 டீல் மூலமா $1,90,000 மேல மதிப்புள்ள சொத்துக்களை உருவாக்குனாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சொத்துக்களை உருவாக்க அவர் தன் சொந்த பாக்கெட்ல இருந்து 1 பைசா கூட போடல. இதுதாங்க உண்மையான நிதி நுண்ணறிவு. இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். வாய்ப்பு வரும்னு காத்துட்டு இருக்காதீங்க, வாய்ப்புகளை உருவாக்குங்க. இந்த மேற்கோள் ரொம்ப ஆழமானது.
பணம் எப்படி உருவாக்கப்படுதோ அதே மாதிரி தான் அதிர்ஷ்டமும் உருவாக்கப்படுது. அதிர்ஷ்டங்கிறது தானா வர விஷயம் இல்ல, அதை நாம தான் உருவாக்கணும். சரியான அறிவு இருந்துச்சுன்னா நீங்களும் உங்க அதிர்ஷ்டத்தை டிசைன் பண்ண முடியும். ஆனா பாருங்க, துரதிர்ஷ்டவசமா நம்மள பல பேரு ஒரே ஒரு வழியை தான் நம்பிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு உழைக்கணும், சேமிக்கணும், கடன் வாங்கணும். இது நம்மளோட வாய்ப்புகளை ரொம்பவே சுருக்குது. ஆனா நிதி நுண்ணறிவு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்ல. அவங்க அதை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, எது கஷ்டமான பாதை? நாள் முழுக்க உழைச்சு சம்பாதிக்கிறதுல பாதிக்கு மேல வரி கட்டி மிச்சத்தை சேமிச்சு அந்த சேமிப்புக்கு கிடைக்கிற வட்டிக்கும் வரி கட்டுறதா? இல்ல நம்ம மூளையை யூஸ் பண்ணி நிதி நுண்ணறிவை வளர்த்துக்கிட்டு சொத்துக்களை உருவாக்குறதா? சரி, இந்த பகுப்பாய்வோட இறுதியில உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒருவேளை உங்ககிட்ட இந்த நிதி நுண்ணறிவு இருந்தா வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருக்காம உங்க சொந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க நீங்க எடுக்க போற ஸ்டெப் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த பதில நோக்கி போறதுதான் உங்க நிதி சுதந்திரத்துக்கான